ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்தது நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமோவாக பார்க்கலாம் வாங்க. மகா இருந்துட்டு சிவா, என்ன சிவா உன் பெரியம்மாவே எதிர்த்து பேசியிருக்கான்றாங்க, நான் உன்னை என்னவோ நினைச்சேன்றாங்க. உன் பெரியம்மா உன்னை வளர்த்தவங்க, அந்த சிந்துக்காக உன் பெரியம்மா விட்டு கொடுத்துருவியான்றாங்க. அம்மா போதுமா, இதான் சாக்கிட்டு சும்மா தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காதீங்கன்றாங்க. நான் பெரியம்மா கிட்ட எப்படி பேசணுன்றது அவங்களுக்கு தெரியுன்றாங்க. நான் சிந்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு இதுல தான் பேசினேன் தவிர வேணும்ட்டு பெரியம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு நான் பேசலன்றாங்க. நான் என்ன உங்களை மாதிரியே நினைச்சிட்டு இருக்கீங்களான்றாங்க. இதே சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் ஏத்தி விட பாக்குறீங்களான்றாங்க. நான் ஏத்தி விடணும்னு நினைக்கலையேன்றாங்க. நீங்க எந்த அர்த்தத்துல பேசுறீங்கன்ட்டு எல்லாமே தெரியுதுன்றாங்க. உங்க வேலைனவோ அதை மட்டும் பாருங்க, அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம அனாவசியமா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திட்டி விட்டுருவாங்க. நம்ம எது பேசினாலும் இங்க தப்பா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மகா இருப்பாங்க. அப்புறமா சிவா பேசிட்டே இருப்பாங்க அவங்களுடைய பெரியம்மா கிட்ட, நான் பண்ணது தப்பு தான் பெரியம்மான்ட்டு. ஆனா அன்னபூரணி எதுவுமே கேட்காம கோச்சிட்டு போயிடுவாங்க. பாத்தியா, இதுக்கு காரணம் என்ன, அக்காவும் மேல கோவமா இருக்காங்க, கோச்சிட்டு தான் போயிட்டாங்கன்றாங்க. நான் அப்பவே சொன்ன கேட்டுறியா, நீ கேட்கறது இல்ல, உன் இஷ்டத்துக்கு எல்லாமே செய்யறேன்றாங்க. இப்ப பாரு அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்றாங்க. கொஞ்சமாச்சு யோசிச்சு முடிவு எடுக்கணும், யோசிச்சு பேசணும் சிவான்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.